என்ன சார் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 38வது தலைப்பா கொடுத்தக்கூடிய ரிவர்ஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்தது. மான்சூன்ல இருந்து கான்செப்ட் ரிலேட்டட் ஒரு கேள்வி வந்துருது. அது இல்லாம டிரான்ஸ்போர்ட்ல இருந்து 2024ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 தலைப்பும் மாணவர்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு இந்த 3 டாபிக்ல இருந்து திரும்ப கேள்வி வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க பயப்படாம படிச்சுட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை உங்களால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கும் போது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு 100% உறுதி செய்யப்படும். சிலபஸ் நம்ம பார்த்தலாம். சிலபஸ்ல எதை சார் நம்ம படிக்க தேவையில்லை, 2024ஓட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கெலாமிட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பை நீங்க மறந்துருங்க. ரைட்டா, அடுத்தது நம்ம என்ன சார் மறந்துடலாம் அப்படின்னு பார்த்தா சோசியல் ஜியோகிராஃபி அப்படிங்கிற பாப்புலேஷன் டாபிக்கை நீங்க மறந்துடலாம். ரைட்டா, லிங்குஸ்டிக் குரூப்ஸை மறந்துடலாம், மேஜர் ட்ரைப்பை மறந்துடலாம். இதை மட்டும் டிக் அடிச்சுக்கிறேன். ரைட், அது இல்லாம நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிரீன் எனர்ஜியை டிக் பண்ணிக்கிறேன். ரைட் சார், பார்ட் 1ல இருந்து நான் எதெல்லாம் தூக்கிடுறேன் அப்படின்னு பார்த்தா லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாயில்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, இந்த டாபிக் எல்லாம் இல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும், 2024ல வரப்போறிய 2A கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ரெண்டாவதா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரைட், நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் தலைப்பான மான்சூன்ல இருந்து ஒரு கேள்விகள் வந்துருது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதை டிக் அடிச்சுப்போம். இரண்டாவது ரிவர்ஸ்ல இருந்து ஒரு கேள்விகள் வருது, அதையும் டிக் அடிச்சுக்க போறோம். மூன்றாவது டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நமக்கு ஒரு கேள்விகள் வருதுன்னு சொல்லிட்டேன், அதையும் டிக் அடிச்சிட போறேன். ரைட் சார், இந்த 3 கேள்விகளை நான் சொல்லிட்டேன். நமக்கு யூனிட் 3ல இருந்து எத்தனை கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்கு, 6 கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 6 கேள்விகள்ல நான் மற்ற தலைப்பெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு 2024ல என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நான் படிச்சுட்டாலே 3 கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியுது. அப்ப 50% நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரைட் சார், இதையும் தாண்டி சில கேள்விகளை நான் சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா அதற்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 3 டாபிக்கை டிக் அடிச்சு காட்டியிருக்கேன். ரோமன் லெட்டர் 3ல ஒரு டாபிக் டிக் அடிச்சிருக்கேன், ரோமன் லெட்டர் 4ல 2 டாபிக் டிக் அடிச்சிருக்கேன். ரைட் சார், டிஎன்பிஎஸ்சி 2024ஓட ட்ரெண்டை பார்த்துட்டு இந்த 3 டாபிக் எங்க வருது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ட்ரைப்ஸ் அப்படிங்கறதுல அந்த டாபிக்ல இருந்து தான் நீங்க கேள்விகள் வரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா 2024ல ரேஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. ரைட்டா, கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு, அதுல இருந்தும் கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப 5 டாபிக்கை ஓரளவுக்கு படிச்சுட்டோம். ஏன் சார் மற்ற டாபிக்ல இருந்து கேள்விகள் வந்திருந்தாலும் அதை நீங்க ஒமிட் பண்ணிட்டீங்க, ஃபாரஸ்ட்டை பத்தி நீங்க படிக்கணும்னு சொல்ல இல்ல. 2024ல பிசியோகிராபிக் டிவிஷன்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு, அதையும் நீங்க படிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, அதையும் படிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஒரு தலைப்பை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம 100% நம்ம அதோட எஃபோர்ட்டை போடணும். இந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால கண்டிப்பாக அந்த தலைப்பை நான் படிச்சு முடிச்சிட போறேன். நான் சொன்ன 3 தலைப்பை நீங்க படிச்சுட்டீங்களா, ரோமன் லெட்டர் 1ல இருக்கக்கூடிய அந்த மான்சூன் அப்படிங்கிற தலைப்பை படிச்சுட்டேன், 2வது தலைப்பான ரிவர்ஸை படிச்சுட்டேன், ரோமன் லெட்டர் 2ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டை படிச்சுட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 3 டாபிக்கையும் படிக்க போறீங்க. ரேஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்கை படிச்சு முடிச்சிட போறீங்க, கிளைமேட் சேஞ்சில் சில கண்டென்ட்டை படிச்சிட போறீங்க, கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டை படிச்சு முடிச்சிட போறீங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஃபாரஸ்டையும் படிச்சு முடிச்சிருங்க, மினரல்ஸையும் படிச்சு முடிச்சிருங்க, பிசியோகிராபிக் டிவிஷன்ஸையும் படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது அதிக பக்கங்களை படிச்சு ஒரு கேள்விகள் நீங்க பதில் சொல்றதுக்கு அதே நேரத்தை 3 டாபிக்கள் நீங்க கொடுக்கும்போது 3 கேள்விகளை சரியா சொல்ல முடியும் அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். நீங்க இந்த டாபிக்கை படிங்க, இந்த டாபிக்கை படிக்காதீங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த டாபிக்கை படிக்காமே நம்மளால என்ன பண்ண முடியும், பிலிமினரியா கிரியேட்